என் பெயர் செண்பகவல்லி. இந்த கதை என் மகள் தர்ஷினி மற்றும் அவளது வாழ்க்கையை பற்றியது. நான் ராஜபாளையம் ஊரைச் சேர்ந்தவள். நான் விதவையான போது என் பெற்றோர் என் மூன்றாவது திருமணத்தை ஒரு நபருடன் செய்து வைத்தார்கள். அவருக்கு ஏற்கனவே 2 மகன்கள் இருந்தனர். எனக்கும் 2 மகள்கள் இருந்தார்கள். இப்போது என் மகனும் மகளும் ஒரே அறையில் தூங்கினார்கள். ஆனால் காலையில் எழுந்தவுடன் என் மகள் உட்கார்ந்து தினமும் படுக்கையின் மேல் இருக்கும் துணியை மாற்றிவிட்டாள். பிறகு என்னிடம் சொல்லாமல் பழைய படுக்கையின் மேல் இருக்கும் துணியை துவைத்துவிட்டு தானே குளிக்கச் சென்று விடுவாள். பலமுறை என் மகள் மயக்கமும் அடைந்தாள். அவள் நாளுக்கு நாள் மிகவும் பலவீனமாகிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலையில் எழுந்து நான் சீக்கிரமாக என் மகளின் அறைக்குச் சென்று விட்டேன். ஆனால் முன்னால் இருந்த சூழ்நிலையை பார்த்து நான் வெட்கத்தில் மனமுடைந்து கண்ணீர் விட்டேன். இறைவா, இப்படிப்பட்ட காட்சியை எந்த தாய்க்கும் காட்டாதே என்று மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் தோன்றியது. ஏனென்றால் அது என் மகளும் மகனும். நான் திருமணமாகி 3 வருடங்களிலேயே விதவையாகிவிட்டேன். அப்போது என் வயது 10வது. ஏனென்றால் என் பெற்றோர் எனக்கு 17 வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். நான் என் பெற்றோருக்கு 2வது மகள். ஆனால் நான் அவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருப்பதாக உணர்ந்தேன். நான் அவர்களின் மகளே இல்லை என்று நினைத்தேன். நான் பிறந்த பிறகுதான் என் அம்மா எந்த மகிழ்ச்சியையும் காணவில்லை. என் அப்பாவுக்கோ மகன் மீது அதிக ஆசை இருந்தது. அதனால்தான் அவர் என்னை விரும்பவில்லை. எப்போதும் என்னிடமிருந்து விலகியே இருந்தார். மனதார என்னை நேசிக்கவில்லை. அவர் என்னை தனதாகவே கருதவில்லை. என் மீது மிகவும் கோபப்பட்டார். சில குடும்பச் சக்திகள் காரணமாக என் தந்தையால் 2வது திருமணம் செய்து கொள்ளவும் முடியவில்லை. இந்த காரணத்திற்காகவே அவர் என்னை மிகவும் வெறுத்தார். எப்போதும் என்னிடம் கண்டிப்பாகவே பேசினார். இதன் காரணமாகவே அவர் என் திருமணத்தையும் சீக்கிரமாகவே செய்து வைத்துவிட்டார். என் கணவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். எங்களுக்கு 4 வயதில் ஒரு மகளும் இருந்தாள். ஆனால் ஒரு நாள் பள்ளியிலிருந்து வரும்போது வழியில் அவருக்கு விபத்து ஏற்பட்டு இடத்திலேயே அவர் இறந்துவிட்டார். அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். அந்த நாள் எனக்கு ஒரு ஊழிக்காலத்தை விட குறைவாக இல்லை. என் மீது பிரச்சனைகள் மலை போல் விழுந்தன. சில நாட்கள் கழித்து என் மாமனாரும் என்னை என் பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஒருவேளை என் மீதும் அவருக்கு சுமையாகத்தான் இருந்தேன். அவரும் என்னை நன்றாக எண்ணவில்லை. அவர் எண்ணத்தில் நான் அபசகுணமான பெண். நான் தான் அவர் மகனை கொன்றது போல. அப்பிறகு நான் அமைதியாக என் பெற்றோருடன் அவர்கள் வீட்டிற்கு வந்துவிட்டேன். என் பெற்றோரும் என்னை சுமையாகத்தான் கருதினார்கள். நான் என் மகளை கட்டிப்பிடித்து தனியாக தனியாக நிறைய அழுதேன். பிறகு சில நாட்கள் கழித்து என் பெற்றோர் என் 3வது திருமணத்தை ஒரு நபருடன் செய்து வைத்தார்கள். அவருக்கு ஏற்கனவே 2 மகன்கள் இருந்தனர். எனக்கும் 2 மகள்கள் இருந்தார்கள். நாங்கள் இருவரும் ஒரே மாதிரி இருந்தோம். அதனால் எங்கள் திருமணம் நடந்தது. இல்லையென்றால் எனக்கு நல்ல சம்பந்தங்களும் வரவில்லை. அவருடைய மகன் என் மகளை விட 2 வயது இளையவன். அவருடைய மகனின் பெயர் ரவிக்குமார். என் மகளின் பெயர் தர்ஷினி. நாங்கள் ஒன்றாகச் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நேரம் இப்படியே கடக்கத் தொடங்கியது. பார்த்து பார்த்து தர்ஷினிக்கு 18 வயதாகிவிட்டது. ரவிக்குமாருக்கு 16 வயதாகிவிட்டது. ரவிக்குமாரின் தந்தை இறந்து போனார். அவரும் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அதாவது என் 2வது கணவரும் நிரந்தரமாக எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அவருக்கு எப்போதுமே உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பலவிதமான நோய்கள் அவரை பிடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவருடைய நோய்களுடன் எப்படியோ வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. அவர் போன பிறகு வீட்டின் அலங்காரமே பறந்துவிட்டது போல் இருந்தது. எங்களுக்கு சொந்த வீடு இருந்ததால் வாடகை கவலை இல்லை. என் வீட்டிலேயே ஒரு சிறிய மளிகை கடையும் இருந்தது. ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தோம். பிறகு திடீரென்று பலமான சத்தம் கேட்டது. என் நெஞ்சு நின்று போனது. நான் மிகவும் பதறிப் போனேன். பயந்து போனேன். சத்தம் ரவிக்குமாரின் அறையிலிருந்து வந்ததை பார்த்தேன். நான் அவனுடைய அறையை நோக்கி ஓடினேன். பார்த்ததும் ஆச்சரியமடைந்து விட்டேன். அறையின் கூரை விழுந்து விட்டது. இதை பார்த்து நான் பயந்து போனேன். ரவிக்குமார் இந்த கூரையின் அடியில் சிக்கிக் கொண்டானோ என்ற பயம் வந்தது. நான் அருகில் சென்று பார்த்தபோது ரவிக்குமார் அங்கு இல்லை. அவன் குளியலறைக்குச் சென்றிருக்கலாம். அதனால்தான் அவன் உயிர் தப்பியது. ஏனென்றால் அவன் அறையின் கூரை விழுந்துவிட்டது. ரவிக்குமாருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று நான் கடவுளுக்கு நன்றி கூறினேன். அவனுக்கு ஏதாவது நடந்திருந்தால் அவனுடைய இறந்து போன தந்தைக்கு நான் என்ன முகத்தை காட்டியிருப்பேன்? ஆனால் இப்போது எங்களிடம் அந்த கூரையை மீண்டும் போடும் அளவுக்கு பணமில்லை. அறை மொத்தமும் பாழாகிவிட்டது. முழு கூரையும் விழுந்துவிட்டது. நாங்கள் அதை அப்படியே விட்டுவிட்டோம். அதன் பிறகு நான் எனக்காக என் படுக்கையை சமையலறையிலேயே போட்டுக்கொண்டேன். அறையில் 2 குழந்தைகளையும் தூங்கச் சொன்னேன். என்றால் வெளியே மிகவும் குளிராக இருந்தது. வெளியில யாரும் தூங்க முடியாது. அறையில் ஒரு கட்டில் மற்றும் ஒரு கட்டில் மட்டுமே இருந்தது. 2 பேர் கூட மிகவும் சிரமப்பட்டுத்தான் தூங்க முடியும். இப்போது அவர்கள் இருவரும் ஒரே அறையில் தூங்கினார்கள். கட்டாயம் என்ன செய்ய முடியும்? அறையில் கடை இருந்தது. என் கணவர் வீட்டில் 5 அறைகள் தான் கட்டியிருந்தார்.
சரி, நாங்கள் 3 பேர் என்ற கணக்கில் அறைகள் சரிதான். ஆனால் 2 அறைகள் கிடைக்கும் அவசியமாக இருந்தது. இப்போது கட்டாயம் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கை நடத்தத்தானே வேண்டும். ஒரு நாள் என் மகன் மகளுடைய அறையில் தூங்கினான். காலையில் ஏதோ நடந்தது. நான் திகைத்துப் போனேன். ரவிக்குமார் காலையில் எழுந்து காலை உணவு சாப்பிட உட்கார்ந்து விட்டான். ஆனால் தர்ஷினி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் இத்தனை நேரம் வரை தூங்கியதே இல்லை. ஆனால் இன்று அவள் ஏன் இத்தனை நேரம் தூங்கிக் கொண்டிருந்தாள்? அவளுடைய பழக்கம் காலையில் சீக்கிரம் எழுந்து விடுவதுதான். நான் அவளை கூப்பிட்டும் அவள் எழுந்திருக்கவில்லை. சிறிது நேர பயத்திற்குப் பிறகு நான் அவள் அறைக்குச் சென்று அவளை பார்த்தபோது அவள் மயக்கம் அடைந்து விட்டது தெரிந்தது. நான் மோசமாக பயந்து போனேன். அவளுக்கு என்னாயிற்று என்று உடனேயே நான் ரவிக்குமாரிடம் சொன்னேன். பக்கத்தில் இருக்கும் டாக்டரை வீட்டிற்கு அழைத்து வா என்று. டாக்டர் வீட்டிற்கு வந்து, இவள் மயக்கம் அடைந்து விட்டாள். பெண் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள். இரத்தமும் குறைவாக இருக்கிறது. எந்த கனமான வேலையும் இவளைச் செய்ய வைக்காதே. ஓய்வு எடுக்கச் சொல். பழங்கள், நல்ல உணவு கொடு. சரியாகிவிடும் என்றார். தர்ஷினிக்கு சுய உணர்வு வந்தபோது நான் அவளிடம் சென்று, உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அதற்கு அவள் சொன்னாள், இப்படியே உட்கார்ந்திருக்கும் போதே எனக்கு தலைச்சுற்றல் வந்தது. நான் மயக்கமடைந்து விட்டேன் என்றாள். நான் என் மகளிடம் சொன்னேன், நீ ஓய்வு எடு. நான் உனக்கு காலை உணவு தயாரித்துக் கொண்டு வருகிறேன். நான் காலை உணவை எடுத்துக் கொண்டு வந்து பார்த்தபோது அவள் அவள் அறையில் இல்லை. அறையின் கட்டிலில் படுக்கையின் மேல் இருக்கும் துணியும் இல்லை. நான் வெளியே சென்று அவளை பார்த்தபோது அவள் இந்த படுக்கையின் மேல் இருக்கும் துணியை கழுவிக் கொண்டிருந்தாள். நான் அவளிடம் கேட்டேன், நீ ஏன் இந்த படுக்கையின் மேல் இருக்கும் துணியை கழுவுகிறாய்? உனக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் உன்னை ஓய்வு எடுக்கச் சொன்னார். நான் அவள் மீது மிகவும் கத்தினேன். இங்கிருந்து எழுந்து உன் அறைக்குப் போ. காலை உணவு சாப்பிடு. ஏதாவது சாப்பிடு. குடி. அப்போதுதான் சரியாவாய் என்றேன். அவள் சொன்னாள், இல்லை இல்லை, எனக்கு இந்த படுக்கையின் மேல் இருக்கும் துணி கண்டிப்பாக வேண்டும். கட்டிலில் போடுவதற்கு நம் வீட்டில் ஒரே ஒரு படுக்கையின் மேல் இருக்கும் துணிதானே உள்ளது. நான் சொன்னேன், திடீரென்று இந்த படுக்கையின் மேலிருக்கும் துணியை துவைக்கும் புத்தி உன் தலையில் எப்படி வந்தது? இவ்வளவு அழுக்காகவா இருந்தது? நீ அதை துவைக்க உட்கார்ந்து விட்டாய். இதை விட்டுவிடு. நானே இந்த படுக்கையின் மேலிருக்கும் துணியை துவைத்துத் தருகிறேன். இங்கிருந்து எழுந்திரு. அவள் என் பேச்சைக் கேட்கவில்லை. படுக்கையின் மேலிருக்கும் துணியை எடுத்துக்கொண்டு கூரையில் உலர்த்துவதற்காகச் சென்று விட்டாள். அதன் பிறகுதான் அவள் காலை உணவு சாப்பிட்டாள். பிறகு சிறிது நேரம் கழித்து அவள் தூங்கினாள். ரவிக்குமாரும் வேலைக்குச் சென்று விட்டான். நான் அவனுக்கு ஹைஸ்கூல் வரைதான் படிப்பு சொல்லிக் கொடுத்தேன். அவன் ஒரு துணிக்கடையில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் கடின உழைப்பாளி. வீட்டிலுள்ள கடையை நானே நடத்திக் கொள்வேன். எப்படியும் அந்த கடைக்கு பெரும்பாலும் குழந்தைகள்தான் வருவார்கள். இப்படியே நாட்கள் கழிந்தன. அந்த நாள் ரவிக்குமார் என்னிடம் சொன்னான், இன்று நான் சோர்வாக வந்திருக்கிறேன். அவன் சோர்வாக வந்திருந்தான். தர்ஷினியும் ஏற்கனவே அறையில் தூங்கிவிட்டாள். அவனும் போய் அறையில் தூங்கிவிட்டான். நானும் சமையலறையில் என் கட்டிலை போட்டிருந்தேன். இடம் மாறிய காரணத்தால் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் என் கணவரை நினைத்துக் கொண்டுதான் இருந்தேன். 2வது கணவர் எனக்கு மிகவும் நல்லவர். என்னை மிகவும் கவனித்துக் கொள்வார். அவர் எனக்கு முதல் திருமணத்தை ஒருபோதும் நினைவுபடுத்தியதில்லை. என் மகளை அவர் எப்போதும் தன் சொந்த மகளாகவே கருதினார். நானும் ரவிக்குமாரிடம் அவன் என் மாற்றாந்தாய் மகன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அவனும் என்னை தன் தாயை விட அதிகமாக நேசித்தான். அவன் என்னை தன் சொந்த தாயை விட அதிகமாக நேசித்தான். என் பேச்சையும் கேட்டான். அவன் அந்த வீட்டில் ஒரே ஆண். அவன்தான் எங்களுக்கு ஒரே துணை. இல்லையென்றால் நாங்கள் 2 பெண்களும் எங்கே போயிருப்போம்? அவன் நன்றாக வேலையும் செய்து கொண்டிருந்தான். நான் அவனிடம் சொல்லியிருந்தேன், நீ மேற்படிப்பை பிரைவேட்டாக படித்துக்கொள். ஏன்றால் உனக்கு நல்ல டிகிரி இருந்தால் நல்ல வேலையும் கிடைக்கும். அவன் என் பேச்சைக் கேட்டான். காலையில் மீண்டும் ஏதோ நடந்தது. நான் ஆச்சரியமடைந்து விட்டேன். தர்ஷினி மீண்டும் மயக்கமடைந்து விட்டாள். இந்த முறை அவள் முகம் பார்த்தால் யாருக்கும் பயமாக இருந்தது. அவளுடைய உடலிலிருந்து இரத்தமே உறிஞ்சப்பட்டது போல் இருந்தது. அவள் முற்றிலும் வெளிறி போய்விட்டாள். மீண்டும் நான் டாக்டரை வரவழைத்தேன். டாக்டரும் அதே விஷயத்தைச் சொன்னார். நான் ஓய்வு எடுக்கச் சொன்னேன். இவளுக்கு சாப்பாட்டில் என்ன கொடுத்தீர்கள்? நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அதே பருப்பு, காய்கறி கொடுத்தேன். பழங்களும் கொடுத்தேன். நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்ய வைக்கவில்லை என்றேன். அதற்கு டாக்டர் சொன்னார், மீண்டும் இவ்வளவு பலவீனம் எப்படி வந்தது? இந்த விஷயத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்கள் மகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ஏனென்றால் இப்படி திடீரென்று மயக்கம் அடைவதும் பல மணி நேரம் மயக்கத்தில் இருப்பதும் சாதாரண விஷயமல்ல. டாக்டர் கண்டிப்பாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சிறிது நேரம் கழித்துச் சென்று விட்டார். பிறகு தர்ஷினிக்கு சுய உணர்வு வந்ததும் நான் அவளிடம் சொன்னேன், நீ மீண்டும் இனி எந்த வேலையும் செய்யக்கூடாது. இல்லையென்றால் எனக்கு பெரிய கவலையாக இருக்கும்.
ஆனால் சிறிது நேரம் கழித்து நான் மீண்டும் அவள் அறைக்குச் சென்றபோது அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்று பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன். அவள் மீண்டும் கட்டில் படுக்கையின் மேலிருக்கும் துணியை துவைத்துக் கொண்டிருந்தாள். இந்த முறை நான் அவளை தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவள் செய்து கொண்டிருந்தது எல்லாம் சாதாரணமாக இல்லை. அவள் மயக்கத்திலிருந்து எழுந்து படுக்கையின் மேலிருக்கும் துணியை துவைக்க ஆரம்பித்து விடுவாள். இது எல்லாம் என்ன நடக்கிறது? இதையெல்லாம் அவள் ஏன் செய்கிறாள்? என் மகன் அவள் அறையில் தூங்க ஆரம்பித்த நாள் முதல்தான் அவள் இப்படி செய்து கொண்டிருந்தாள். மயக்கமும் அப்போதுதான் ஆரம்பித்திருந்தது. ரவிக்குமார் அவளுக்கு மாற்றாந்தாய் மகன்தான். ஆனால் குழந்தை பருவத்திலிருந்து இருவரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள். அவர்கள் இருவருக்கும் இடையே உடன் பிறந்த சகோதரர்களைப் போன்ற அன்புதான் இருந்தது. பிறகு இப்படி என்ன நடக்கிறது? என் மகளின் உடல்நிலை நாளுக்கு நாள் ஏன் மோசமாகிக் கொண்டிருக்கிறது? நான் அழுது கொண்டும் யோசித்துக் கொண்டும் இருந்தேன். இதெல்லாம் என்ன நடக்கிறது? ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கும் போது பலவீனமாகிறாள். அவளுக்குள் பலமே இருக்காது. ஆனால் இளம் பெண்கள் இப்படி மயக்கமடைவது சகஜமான விஷயமல்ல. மறுநாளே அவள் படுக்கையின் மேல் இருக்கும் துணியை துவைத்து கூரையில் உலர்த்தினாள். சுற்றுப்புறமும் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தது. நான் பார்த்ததைப் போல நான் சமையலறை ஜன்னல் வழியாக இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அவளை பார்ப்பதாக அவளுக்கு உணர்த்தவில்லை. ஆனால் என் மகள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? அவள் மீண்டும் கட்டிலுக்கு வந்து படுத்தாள். மேலே இருந்த படுக்கையின் மேலிருக்கும் துணியை எடுத்து போர்த்திக் கொண்டாள். அதனால் எனக்கு எதுவும் தெரியாமல் இருக்க வேண்டும். கீழே படுக்கையின் மேலிருக்கும் துணி இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு காலை உணவு கொடுத்து மருந்தும் கொடுத்தேன். கடை சரியாக நடக்கவில்லை. எங்கள் கடைக்கு பெரிய வாடிக்கையாளர்கள் யாரும் வரவில்லை. குழந்தைகள் மட்டுமே மிட்டாய் மற்றும் டாப்பீஸ் வாங்க வருவார்கள். தன் 20 ரூபாய் கொடுத்துவிட்டு போவார்கள். இப்படியெல்லாம் வேலை நடக்கப் போவதில்லை. நான் மிகவும் கவலையாக இருந்தேன். ஆனால் இந்த விஷயத்தை நான் என் குழந்தைகளிடம் சொல்லவே இல்லை. ரவிக்குமாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தான். இப்போது இப்படி நான் இந்த விஷயத்தைச் சொன்னால் அவன் இன்னும் அதிகமாக கவலைப்படுவான். ஆனால் நானே மிகவும் கவலையாகிவிட்டேன். மேலும் டாக்டர் சொல்லியிருந்தார், மகளுக்கு நல்ல பொருட்கள் கொடுங்கள் என்று. ஆனால் வீட்டில் பருப்பு, ரொட்டிக்கு கூட பணம் இல்லை. வீட்டுச் செலவு செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் மிகவும் வித்தியாசமான ஒன்று நடந்தது. நான் என் மகன் ரவிக்குமாரும் தர்ஷினியும் சில பேச்சுக்களை பேசிக் கொண்டதைக் கேட்டேன். அது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் மகன் சொன்னான், "நீ இப்போதே உடம்பை கெடுத்துக் கொண்டாய். இப்படியெல்லாம் நடக்காது. உனக்கு இவ்வளவு சிரமமாக இருந்தால் நாம் இதெல்லாம் செய்ய முடியாது." என் மகள் சொன்னாள், "இல்லை, நான் இந்த வேலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்காது. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்று எனக்குள்ளே இவ்வளவு பலம் கூட இல்லை என்று எனக்கு தெரியாது." என் மகன் சொன்னான், "இப்போதாவது உனக்குத் தெரிகிறதா? நான் உன் உயிரை பணயம் வைக்க முடியாது." அதற்கு என் மகள் சொன்னாள், "இல்லை, 3, 6 வாரங்கள்தான். அதற்குப் பிறகு இந்த வாய்ப்பு கிடைக்காது." இதெல்லாம் என்ன நடக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? ஒரு நாள் நான் இப்படி ஒன்றை பார்த்தேன். பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். காலையிலேயே என் மகள் படுக்கையின் மேலிருக்கும் துணியை மீண்டும் துவைத்து கூரையில் உலர்த்திவிட்டு ஒரு பக்கத்தில் நின்று வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். நான் சொன்னேன், "உனக்கு என்ன ஆயிற்று?" அவள் பதறிப் போய்ச் சொன்னாள், "திடீரென்று என் வயிறு கெட்டுவிட்டது." நான் சொன்னேன், "இதற்கு என்ன அர்த்தம்? வயிறு கெட்டுவிட்டதா? நீ என்ன சொல்கிறாய்? இப்படியெல்லாம் நடக்கிறதே." "மீண்டும் மீண்டும் படுக்கையின் மேலிருக்கும் துணியை ஏன் துவைக்கிறாய்? என்னிடம் என்ன மறைக்கிறாய்? நீ ஏதாவது தவறான செயல் செய்திருப்பதாக எனக்குத் தெரிந்தால், அதனால் என் மானமும் உன் மானமும் கேள்விக்குள்ளாகும். கும்படி இருந்தால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன்." என் மகள் ஆச்சரியமடைந்து விட்டாள். அவள் சொன்னாள், "அம்மா, நீங்கள் என்ன மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறீர்கள்? இப்படி எதுவும் இல்லை. நீங்கள் நினைப்பது போல. இன்றைக்கு நீங்கள் ஏதாவது படம் பார்த்தீர்களா? அல்லது யாராவது உங்கள் காதில் என் மீது தவறாக போட்டுவிட்டார்களா? நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள். நான் ஏன் இப்படி செய்வேன்? நான் இந்த படுக்கையின் மேல் இருக்கும் துணியை துவைத்து விட்டால் என்ன? படுக்கையின் மேல் இருக்கும் துணி அழுக்காகிவிட்டது. அதனால்தான் துவைத்தேன். உங்களுக்கு என்ன தெரியும்? பல நாட்களாக என் உடம்பு சரியில்லை. மருந்து சாப்பிட்டதால் என் வயிற்றிலும் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு வாந்தி வந்தால் அதற்கு வேறு எந்த அர்த்தமும் இல்ல." என் மகள் என்னிடம் இப்படி பேசிக் கொண்டிருந்தாள். நான் அவள் முகத்தில் அறைந்து விட்டேன். அவள் தரையில் விழுந்து விட்டாள். அப்போதுதான் திடீரென்று ரவிக்குமாரும் வந்துவிட்டான். அவன் சொன்னான், "அம்மா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏன் இவள் மீது கை வைத்தீர்கள்?" அதற்கு நான் அவனிடம் சொன்னேன், "ஆமாம், நான் இவளை அடித்தேன். இவள் மீது கை வைத்தேன். இப்படி நான் ரொம்ப நாட்களுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும். ஆனால்